வணக்கம் மக்களே, கோடிப்பக்கம் நவ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். ஜீ தமிழ் நடத்துகின்ற சரிகமபா சீசன் 4 சீனியருக்கான போட்டி தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டு களைகட்ட தொடங்கிவிட்டது. அதில் முக்கியமாக இலங்கையை சேர்ந்த 2 போட்டியாளர்கள் தெரிவு செய்யப்பட்டு விட்டனர். ஒருவர் கொழும்பை பிறப்பிடமாக கொண்ட விஜயலோசன், மற்றொருவர் பண்டாரவளையை வசிப்பிடமாக கொண்ட இந்திரஜித். அந்த வரிசையில் இந்த வாரம் தெரிவு செய்யப்பட்ட போட்டியாளர்கள் தங்களது அறிமுக பாடலை, முதல் அரங்கேற்ற பாடலை அந்த சரிகமபா சீசன் 4 மேடையில் அரங்கேற்ற உள்ளனர். விஜயலோசன் 2005ஆம் ஆண்டு வெளிவந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்ற ஏஆர் முருகதாஸ் தயாரிப்பில் சூர்யா, அசின், நயன்தாரா உட்பட்ட பலர் நடிப்பில் வெளியாகிய கஜினி திரைப்படத்திலிருந்து ஒரு மாலை இளவெயில் நேரம் எனும் பாடலை மிக அற்புதமாக பாடி அனைவரின் வரவேற்பையும் பெற்றுள்ளார். தாமரையின் வரிகளில், கார்த்திக்கின் குரலில், ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் இடம்பெற்ற இந்த பாடல் மிக அற்புதமான பாடல். அந்த அற்புதமான பாடலை மிகவும் அற்புதமாக பாடி மிகப்பெரிய வரவேற்பை சரிகமபா சீசன் 4 பெற்றுள்ளார் நம்ம விஜயலோசன். இந்த வாரம் சரிகமபாவை அலங்கரிக்கின்ற வாரமாக அறிமுக சுற்று காணப்படுகின்றது. அதாவது தெரிவு செய்யப்பட்ட போட்டியாளர்கள் தங்களை அறிமுகப்படுத்தும் அரங்கேற்ற பாடலாக இந்த சுற்று அமையவிருக்கின்றது. அந்த வரிசையில் இந்த வாரம் விஜயலோசன் கஜினி திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு மாலை இளவெயில் நேரம் அழகான இலையுதிர் காலம் எனும் பாடலை பாடுகின்றார். இது குறிப்பாக கார்த்திக் பாடிய பாடல். அந்த கார்த்திக் இன்று நடுவராக அமர்ந்திருக்கின்றார். அந்த நடுவராக அமர்ந்திருக்கின்ற அந்த நேரத்தில் அவருடைய பாடலை அவர் முன்னே விஜயலோசன் பாடி அசத்தி இருக்கின்றார் என்றுதான் குறிப்பிட வேண்டும். ஒரு மாலை இளவெயில் நேரம் அழகான இலையுதிர் காலம், சற்று தொலைவிலே அவள் முகம் பார்த்தேன், அங்கே தொலைந்தவன் நானே என விஜயலோசன் படிக்கும் பொழுது அவ்வளவு அழகாக அந்த வரிகளுக்கு உயிர் கொடுத்து பாடியிருப்பார். விஜயலோசன் அந்த பாடலை படிக்கும் பொழுது அவ்வளவு அழகாக ரசித்து ஒவ்வொரு வரிகளுக்கும் உயிர் கொடுத்து அந்த பாடலை பாடியிருப்பார். அவர் பாடும் பொழுது ஸ்ரீனிவாசா இருக்கட்டும், கார்த்திகா இருக்கட்டும், அதே போல சைந்தவியா இருக்கட்டும், அவ்வளவு ரசித்து அந்த பாடலை கேட்டுக்கிருந்தாங்க. அது மட்டுமல்லாது அரங்கத்தில் இருந்த ஏனைய போட்டியாளர்களும் எழுந்து நின்று நம்ம விஜயலோசனுக்கு கைத்தட்டினாங்க. உண்மையில் இந்த பாடல் விஜயலோசனுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் கிடையாது. ஏனென்றால் இந்த பாடலில் அவர் பாடும் பொழுது எந்தவிதமான ஒரு தொய்வும் கிடையாது. அவர் மிக உற்சாகமாக இந்த பாடலை பாடுகின்றார். அது மட்டுமல்லாது நடனத்துடன் இந்த பாடலை பாடுகின்றார் என்பது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விடயமாக காணப்படுகின்றது. இந்த பாடலை பாடி முடித்த பின்பு கார்த்திக் அவர்கள், ஏனென்றால் இந்த பாடல் கஜினி திரைப்படத்தில் கார்த்திக் பாடிய பாடல், எனவே அந்த பாடலை அவர் முன்னே பாடும்பொழுது கார்த்திக் எழுந்து நின்று மேடைக்கு சென்று வாழ்த்து மழை பொழிந்தார் என்றுதான் குறிப்பிட வேண்டும். அது மட்டுமல்லாது நம்ம விஜயலோசனும் அவர் முன்னே அவரோடு இணைந்து ஒரு பாடலை பாட வேண்டும் என ஆசைப்பட்டதற்கு இணங்க இந்த வாரம் கார்த்திக்கும் விஜயலோசனும் இணைந்து அந்த அவ்வொரு மாலை அழகிய நேரம் எனும் பாடலை பாடி அசத்தி இருக்கின்றார்கள். இந்த வாரம் மிக விறுவிறுப்பான வாரம், மிக சுவாரஸ்யமான வாரமாக அமையக்கூடும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் கிடையாது. ஏனென்றால் ஜீ தமிழ் வெளியிட்டிருக்கின்ற அந்த ப்ரோமோ வீடியோ அவ்வளவு அழகாக இருக்கின்றது. அத்தனை போட்டியாளர்களும் மிக ரசித்து அந்த எல்லா பாட்டையும் படிக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். எனவே நாம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த பாடலை அவர் எவ்வாறு பாடப்போகின்றார், இவருக்கு அங்கீகாரம் எவ்வாறு வழங்கப்பட போகின்றது என்பதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும். அதே சந்தர்ப்பத்தில் மறுபக்கம் நம்ம இந்திரஜித் இந்த வாரம் என்ன பாட்டை பாட போகிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தோன்றி இருக்கு. அவருக்கான ப்ரோமோ வீடியோவை ஜீ தமிழ் வெளியிடுமா என ரசிகர்கள் காத்து கொண்டிருக்கின்றனர். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வாரம் இன்ட்ரோ வாரம் போட்டியாளர்கள் தங்களை அறிமுகப்படுத்தும் பாடலாக இந்த பாடல் அமைகின்றது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து இவ்வாறான வீடியோக்களை காண எமது கோடிப்பக்கம் நவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.